வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தட்டி தூக்குது தமிழக அரசு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் 5000 ரூபாய் பரிசு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிக்க இருக்கிறாரு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து மகளிர் உரிமை தொகை, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் கொண்டு வர போறாங்க திமுக அரசுங்க. சோ பழைய ஓய்வூதியம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 5000 ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்கும் என்று தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் அனைத்துமே வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில வருகின்ற 2026 ஆண்டு பொங்கல் பரிசு தொகை குறித்த பேச்சுகள் வெளியாகி இருக்கிறதுங்க. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2026 ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் பரிசு தொகுப்பை அரசு வழங்க இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்குங்க. தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்படுகிறதுங்க. இந்த முறை வழக்கமான பரிசு பொருட்களுடன் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பணம் வழங்கும் என்று திட்டமிட்டு கூறப்படுகிறதுங்க. இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை, எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பிரம்மாண்ட பொங்கல் பரிசு திட்டம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறதுங்க. பீகாரில் நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெற உதவியது இந்த அரசுடைய ஸ்கீம் மட்டும்தான். இந்த திட்டம் ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கி அவர்களின் ஆதரவை பெற்று 234 தொகுதிகளிலும் திமுக வெல்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பண்டிகை காலத்தில் மக்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவது மாநிலத்தின் பொருளாதார சுழற்சிக்கு ஊக்கமளிக்கும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்கள் எந்தவித நிதிச்சுமையின்றி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த திட்டம் வழிவகை செய்யுங்க. கடந்த 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 2,20,95,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க பயன்பெற்றதுங்க. இந்த மெகா பொங்கல் பரிசு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் பயனடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரொக்க பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தற்பொழுது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறாங்கல்ல, அந்த அக்கௌண்ட்ல மட்டும்தாங்க இந்த 5000 ரூபாய் வழங்க போறாங்க. விரைவில் தமிழகத்துல பொங்கல் பரிசு தொகை அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? வருகின்ற டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி முதல் இதற்கான டோக்கன்கள் எங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையிலேயே நீங்க போய் பெற்றுக்கலாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போறதுக்கான டோக்கனை ரேஷன் கடையில நீங்க பெற்றுக்கலாம். இந்த பண்டிகை காலங்களில் மக்களின் பொருளாதார சூழலுக்கு உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த 5000 ரூபாய் ஸ்கீம்ங்க. 5000 ரூபாய் ஸ்கீமை நீங்க பெறணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஆதார் பிளஸ் ரேஷன் கார்டோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதை பெற முடியும். கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசுடன் ரொக்கமும் வழங்கப்பட்டது. 500 ரூபாய் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணதுல 2500 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சி 2 ஆண்டுகள் மட்டுமே கொடுத்த நிலையில மீதி இருக்கிற 3 ஆண்டுகள் ஏன் கொடுக்கல அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய அரசியல் தேர்தல்ல இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். பொங்கல் பரிசு தொகையை பெற தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.